எல்லாருக்கும் வணக்கம். ஜெஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ராகி சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கழித்து வடிகட்டாதீங்க. உடனே 2 மினிட்ஸ்லேயே வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். 15 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கலாம். ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணியில் விட்டால் அது கொசுன்னு ஆகிடும். இப்போது அந்த வடிகட்டிட்டு பிறகு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்ட் வேணும்னாலும் வாங்கலாம். அதுக்கு பேக் சைடில் எழுதியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், 2 to 3 மினிட்ஸ் மட்டும் தண்ணியில் ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் செய்யறதுக்கு முன்னால் ஒரு வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கோங்க பேக் சைடு. இப்போது நான் குக்கரில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஜல்லடை வச்சு நான் மூடி வைக்க போகிறேன் ஒரு 10 மினிட்ஸு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டீல் ஜல்லடை இல்லாட்டி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜல்லடை இருந்தால் வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஜல்லடை வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் ஆயில் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தாளிப்புளுந்து 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும், தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அவசரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக வேலையும் முடியும். பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன். நல்லா தாளிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் முந்திரி 2 சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் இஞ்சியை செதுக்கி சேர்த்துருக்கேன் நான். கூடவே பச்சை பட்டாணி இருந்தால் ஒரு கை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தான் நல்லா வதங்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டா. ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சேமியாவில் நீங்கள் ஸ்வீட்டாக கூட செஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு கைப்பிடி தேங்காய் மிக்ஸ் பண்ணி சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ராகி சேமியா ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேமியாலாம் செய்கிறப்ப நீங்கள் எப்போவுமே மிதமான தீயில வச்சு செஞ்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.